जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. மீண்டும் மீண்டும் தன்னை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. நாம செய்ய வேண்டியது எல்லாமே அதை அனுமதிப்பது மட்டும்தான். அடைவதற்கு கூட வேறொன்றும் தனியாக இல்லை. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சிலர் சொல்வார்கள். தட்டவும் கூட தேவையில்லை. அதாவது நாம் தட்டினால் இறைவன் திறப்பான்னு இயேசுநாதர் சொல்றாரு. சாமி சொல்றேன், தட்டுவது கூட தேவையில்லை. இறைவன் தட்டி கொண்டிருக்கிறான், நீங்கள் திறங்கள். நாம் தட்டி அவன் திறப்பதற்காக அவன் மூடி வைத்து இருக்கவில்லை. இறைவன் தான் தட்டி கொண்டிருக்கிறான், நாம் தான் திறக்க வேண்டும். அதனால்தான் கதவை திற, காற்று வரட்டும் என்றோம். காற்று வீசிக்கொண்டே இருக்கின்றது. இறை அனுபூதியாகிய இனிய தென்றல் வீசிக்கொண்டே இருக்கின்றது. செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அனுமதிக்க வேண்டியதுதான். இந்த வினாடி இந்த இடத்தில் முழுமையான இறை அனுபூதி தென்றலாக வீசிக்கொண்டே இருக்கின்றது. செய்ய வேண்டியது எல்லாமே அனுமதிப்பது மட்டும்தான். ஏதோ ஒரு காரணத்தினால் மீண்டும் 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 அதை அனுமதிக்காமலேயே தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய
குற்ற உணர்ச்சியோ அல்லது அகங்காரமோ, இந்த ரெண்டும் ஏதாவது ஒரு விதத்திலே காரணமாக அமைந்து விடுகின்றது. சாமி இப்ப சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வினாடி இப்பொழுது இறை அனுபூதி இங்கு பொங்கி பெருகிக் கொண்டிருக்கின்றதுன்னு. இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த அகராதியை வைத்து பொருள் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அகராதியில் இருக்கின்ற அர்த்தத்தின்படிதான் சொல்லுகின்றேன். இதுக்கு வேற எதுவும் நீங்க எதிர்கேள்வி கேட்டா ஏதோ சுத்தி வளைச்சி உங்களுக்கு புரியாத பரிபாஷையில நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. இல்லை, நான் பரிபாஷையில் பேசவில்லை, உங்கள் பாஷையில் தான் பேசுகின்றேன். பரத்தின் பாஷை பரிபாஷை அல்ல. உங்களுக்கு புரிகிற பாஷையில பேசணுங்கிறதுக்காகத்தான் பரம் பேசவே துவங்குகிறது. இல்லைன்னா பரத்திற்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருவருடைய உணர்வுக்குள்ளுமே இந்த வினாடி அனுபூதி நிறைந்து கொண்டே இருக்கின்றது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா சொல்வாரு, ரைட் லிசனிங் இஸ் காட். சரியான கேட்டல், சரியா கேட்பது கூட இறைத்தன்மையை நமக்குள் மலர வைக்கும், முழுமைத்தன்மையை நமக்குள் மலர வைக்கும். கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், சத்தியம். இந்த வினாடி நீங்கள் இறை அனுபூதிக்குள், அனுபவத்திற்குள் நுழைய இயலும். அனுபூதி, அதை அனுமதி. அனுமதிப்பது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. உங்களை சுற்றி இருக்கும் பிரபஞ்சம் ஆழத்தோடும் நிறைவோடும் முழுமையோடும் பூரணத்தோடும் உங்களுக்குள்ளே நுழைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தொடர்ந்த சஞ்சலத்தின் காரணமாக, நம்முடைய தொடர்ந்து உணர்வு மாறாட்டத்தின் காரணமாக, ஆள் மாறாட்டம் மாதிரி உணர்வு மாறாட்டம்னு ஒன்று உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த உணர்வோடு எதை எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த உணர்வைக்கு எதிர்மறையான உணர்வோடு அந்த நிகழ்வை எதிர்கொள்ளுதல், அதான் உணர்வு மாறாட்டம்னு சொல்றது. ஆள் மாறாட்டம் சட்ட ரீதியான குற்றம், உணர்வு மாறாட்டம் தர்ம ரீதியான குற்றம். எந்த உணர்வோடு எதை நோக்க வேண்டுமோ அந்த உணர்வோடு அதை நோக்காமல் அதனுடைய எதிர்மறை உணர்வுகள் மூலமாக அதை நோக்குதல். உங்க வாழ்க்கையே பார்க்கலாம், எத்தனையோ விஷயங்கள் அழிக்கப்பட்டு நமக்குள் நிறைக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை அந்த இனிமையான உணர்வோடு நாம் எதிர்கொள்வதே இல்லை, நேர்கொள்வதே இல்லை, காண்பதே இல்லை. காரணம், எந்த உணர்வு நம்மை நிறைக்க துடித்துக் கொண்டிருக்கின்றதோ, நிறைப்பதற்காக பிரபஞ்சமாக பொங்கி வழிகின்றதோ, அது நமக்குள் நிறைவதற்கு நாம் அனுமதிக்காமலேயே நடத்தி கொண்டிருக்கும் உணர்வு மாறாட்டம். உணர்வு மாறாட்டம்னா என்ன? எவ்வாறு அதை தாண்டி வெளியே வருவது? திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய சூத்திரம் நம்முடைய அனுபூதியாக மாறும். நம்முடைய அனுபூதியாக
மாறுவதற்காக நம்மை சுற்றி பொங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை நாம் அனுமதிப்போம். சூத்திரத்தை பார்ப்போம். கும்பிதாரேஜிதாவாபி பூரிதாயா யதா பவேத் ததந்தே சாந்தநாமாசோ சக்த்யா சாந்தः பிரகாசதே. கும்பிதாரேஜிதாவாபி பூரிதாயா யதா பவேத் ததந்தே சாந்தநாமாசோ சக்த்யா சாந்தः பிரகாசதே. 2-3 மொழிபெயர்ப்புகளை சாமி உங்களுக்கு படிக்கிறேன். அதுக்கு பிறகு அதனுடைய பொருளை உணர்வோம். உள்ளே செல்லும் பிராணசக்தி உள்நிறுத்தப்பட்டோ, வெளியே செல்லும் பிராணசக்தி வெளிநிறுத்தப்பட்டோ அல்லது நிரப்பப்பட்டோ எந்த இடத்திலும் எப்போதும் இருக்கும் அந்த உணர்வை முதல் 6 தியான முறைகள் சுவாசத்தை அடிப்படையாக வைத்தே ஈஸ்வரன் அமைத்திருக்கின்றார். காரணம் என்னன்னா, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை என்னால் செய்ய இயலவில்லை அப்படின்னு சொல்லவே முடியாத ஒரே செயல் சுவாசம்தான். வேற எந்த மாதிரியான தியானத்தை கொடுத்தாலும் எனக்கு நேரம் இல்லை, செய்ய இயலவில்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். நான் நினைக்கிறேன் 10,000 ஆண்டுகளுக்கு பின்பு மனிதர்கள் மனமும் வாழ்க்கையும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஈஸ்வரன் மிக தெளிவாக உணர்ந்து இந்த சூத்திரங்களை வகுத்திருக்கின்றார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்தது. ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு நாளைக்கு காலையும் மதியமும் மாலையும் இறைவனை நினைத்துக்கொள்னு. அவன் சொல்றான், இல்லை என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையே பரபரப்பானது, என்னால் நினைக்க முடியுமான்னு தெரியாது. அப்போ ராமகிருஷ்ணன் சொல்றாரு, குறைந்தபட்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியாவது நினைத்துக்கொள்னு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை எங்கே நான் சாப்பிடுவேன், எப்படி சாப்பிடுவேன் எனக்கே தெரியாது, எந்த நிலையில் நான் சாப்பிடும்பொழுது இருப்பேன்னு தெரியாது, சில நேரத்தில் வண்டியில் போகும்போதே சாப்பிட்ருவேன், அது கூட என்னால் கட்டாயமாக சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ராமகிருஷ்ணன் சொல்றாரு, சரி கவலையே படாத, விட்டுரு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றாரு. இந்த பிரச்சனையை ஈஸ்வரன் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாலும், எவ்வளவு எளிமையான நுட்பத்தை அளித்தாலும் மனிதன் இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற தெளிவு ஈசனுக்கு இருந்ததுனால தான் செய்ய முடியாது என்று காரணமே சொல்ல முடியாத வகையிலே நுட்பத்தை அமைத்தார். சுவாசம் சம்பந்தமான தியான நுட்பமாகவே அமைத்தால் என்னால் செய்ய முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஒரு விஷயம்தான் தவறாமல் மறக்காமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம். சில நேரத்தில் கேட்க மறப்போம், பார்க்க மறப்போம், நினைக்க கூட மறப்போம். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया या ते ஆழ்ந்த தூக்கத்தில் பார்த்தா நினைக்க மறந்துடுறோம். ஆனா சுவாசிக்க மட்டும் மறப்பதே இல்லை. மறவாது நாம் செய்யும் வேலை நல்ல வேலையா அதை இயற்கையான ஒரு அமைப்பாக இறைவன் மாற்றிவிட்டான். ஆண்டவன் முக்கியமான விஷயங்களையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல விடலை.
பெரிய பெரிய விஷயங்களை நம்ம கட்டுப்பாட்டில் விடலை. விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்போம்? 4 நாளைக்கு முன்னாடியே சாமி சுவாசம் பண்ண மறந்துட்டேன்னு வந்து சொல்லியிருப்போம், வந்து நின்றுருப்போம். ஒரு ஆஃப்கோர்ஸ் மறந்துட்டே வந்து நிற்க முடியாது, அது வேற விஷயம். நல்ல வேளையா இறைவன் சின்ன சின்ன விஷயங்களான ஜீரணம் பண்றதை விட நம்ம கையில விடல. வாயில உணவை போடுறது, சாப்பிட்றதா நம்ம கையில விட்டுருக்காரு. சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சு விட்டுருக்காரு, நம்ம சுதந்திரத்தில் வச்சு விட்டுருக்காரு. மீதி பெரிய பெரிய விஷயங்களான சுவாசம், ஜீரணம், இது எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டார். எதையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் விட்டாரோ அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வியாதிகளை நம்ம உருவாக்கிட்டோம். எதையெல்லாம் நம்முடைய சுதந்திரத்தில் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு எத்தனை விதமான அதிகபட்ச வியாதிகளை உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டோம். அதனாலதான் ஈஸ்வரன் பெரிய பெரிய வேலைகளை நம்ம கட்டுப்பாட்டில் விடாம அவர் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிட்டார். சுவாசமும் அந்த மாதிரி நம்மை தாண்டின ஒரு சக்தியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அதனால்தான் நல்ல வேளையா மறக்காமல் சுவாசிக்கிறோம், மறந்தாலும் சுவாசிக்கிறோம். ஈஸ்வரன் அந்த மறவாது மறந்தாலும் நிற்காது நடக்கின்ற அந்த செயலை அடிப்படையாக வைத்தே முதல் 6 தியான முறைகளையும் அமைத்து தந்திருக்கின்றார். ஏன்னா செய்ய முடியல, செய்ய நேரம் இல்லை, 2 தான் முக்கியமான காரணமாக சொல்றது. செய்ய முடியலை, செய்ய நேரம் இல்லை, சில நேரத்தில் செய்ய விருப்பம் இல்லை. இந்த 3 காரணங்கள், இந்த 3ஐயுமே இந்த தியான நுட்பங்களுக்கு நீங்க காரணங்களா சொல்ல முடியாது. செய்ய முடியலைன்னு சொல்ல முடியாது, செஞ்சுட்டே இருக்கீங்க. நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, செஞ்சுட்டே தான் இருந்தாகணும். செஞ்சுட்டே இருக்கீங்க. செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அதை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். முடிந்தாலும் முடியாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், மறந்தாலும் மறவாவிட்டாலும் தனக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கின்ற இந்த செயல் சுவாசம். அதனால ஈஸ்வரன் அதை மையமாக வைத்து, அதை அடிப்படையாக வைத்து, அதை ஆதாரமாக வைத்து இந்த தியான முறைகளை வடிவமைத்தார், தியான நுட்பங்களை வெளிப்படுத்தினார். இங்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸ்ரத்தையோடு நடக்கின்ற அந்த அனுபூதியை அனுமதிப்பது. ரொம்ப அழகா ரமண மகர்ஷி சொல்வாரு, மனத்தின் உருவை மறவாது உசாவ மனம் என ஒன்றிலை உந்தீபர மார்க்கம் நேர் யார்க்கும் இதாம் உந்தீபர. மனத்தின் உருவை மறவாது உசாவ, உசாவன தேட. மனம் எப்படி இருக்கின்றது, எப்படி இயங்குகிறது என்பதை மறவாது தேடினால் மனம் என ஒன்று இலை உந்தீபர. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை.
தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. மனம் என்ற ஒன்று இல்லவே இல்லை உந்தீபர அப்படிங்கிறது ஒரு பாடல். திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் எழுதுகின்ற அருமையான ஒரு பாடல் முறை அது உந்தீபரன். தமிழிலே பல்வேறு விதமான பாடல் முறைகள் உண்டு. வெண்பா, பொற்சுன்னம், பூவல்லி கொய்யாமோ, வாழ்ந்த பத்து, வாழாத பத்து, பல்வேறு விதமான பதிகங்கள் உண்டு. அதில் உந்தீபர என்பது ஒரு விதமான பாடல் முறை. அது ஒரு விளையாட்டு முறை மாதிரி, விளையாடிக்கொண்டே பாடுவது. ரொம்ப அழகா ரமண மகர்ஷி பாடுறாரு. மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனம் என ஒன்றிலை உந்தீபர, மார்க்கம் நேர் ஆர்க்கும் இதாம் உந்தீபர. மனமில்லாத மனம் கடந்த அந்த அனுபூதியை அடைவதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எப்படி மனம் இயங்குகிறதுன்னு அதனுடைய வடிவத்தை ஆழ்ந்து பார்த்தோமானால் போதும். திடீர்னு பார்ப்பீங்க, மனம் என ஒன்று இல்லை உந்தீபர, மார்க்கம் நேர் ஆர்க்கும் ஈதாம் உந்தீபர. ஏன்னா மனம் அப்படிங்கிற அதோட அமைப்பை தேடுவதற்கு நீங்க கடவுளை நம்ப வேண்டாம், குருவை கூட நம்ப வேண்டாம், உங்களையும் நம்ப வேண்டாம். தன்னம்பிக்கை வேண்டாம், கடவுள் நம்பிக்கை வேண்டாம், குரு நம்பிக்கை வேண்டாம், எந்த நம்பிக்கையும் வேண்டாம். மனதின் வடிவம் என்ன அப்படின்னு ஆழ்ந்து தேடினால் போதுமானது. யாரையாவது நம்ப சொன்னாலே துவைதம் வந்து விடுகிறது. இரண்டு அப்படிங்கிற பொருள் வந்துருது. நீங்கள் நம்ப வேண்டிய பொருள். யாரையுமே நம்ப வேண்டாம், எதையுமே நம்ப வேண்டாம் அப்படின்னும் போது மட்டும்தான் அத்வைத சத்தியம் உணரப்படும். அதனால்தான் அத்வைதம் பிரபஞ்சத்திற்கே பொதுவானது. துவைதம் எல்லாருக்குமான பாதை கிடையாது. பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள் துவைதம் தான் எல்லாருக்குமான பாதை, பக்தி மார்க்கம் எளியது, ஈஸியா ஆரம்பிச்சிடலாம், எல்லாருக்கும் உகந்ததுன்னு கிடையாது. உண்மையில பாத்தீங்கன்னா அத்வைதம் எல்லாருக்கும் உகந்தது. ஏன்னா இன்டலெக்சுவலா மூளைக்கு நேரடியாக அது எடுபடும். யாரையுமே நம்ப வேண்டாம். அத்வைதத்தின் அனுபூதியை அடைந்த பிறகு உங்களுக்குள்ள பொங்கறது தான் பக்தி. உண்மையில பாத்தீங்கன்னா பக்தி தானாக பொங்கி வருவது. அத்வைதம் தான் நீங்க ஆரம்பிக்க முடியும். எல்லோருமே மாற்றி புரிந்து கொண்டிருக்கின்றோம். பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸி. நீங்க என்னதான் முயற்சி பண்ணி ஆரம்பிச்சாலும் அது பக்தியை ஆரம்பிக்க மாட்டீங்க. உங்க ஆசை அச்சத்திலிருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு சரணாலயமா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சாங்சுவரி, ஒரு அநாதை இல்லமா தான் பக்தியை யூஸ் பண்ணுவீங்க. உங்க ஆசை அச்சங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக, மனசை திருப்புறதுக்காக ஏதாவது ஒரு வடிவத்தை, ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அதை கடவுள்னு நினைச்சுக்கிட்டு அதை நோக்கி பிரார்த்தனை பண்றதும் வேகமா அதை நோக்கி ஓடுறதும் பக்தி ஆகாது. அத்வைத சத்தியம் நேரடியாக உங்களால் உடனடியாக வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கான சத்தியம். ஆனா பக்திங்கிறது நீங்க நேரடியா ஆரம்பிச்சீங்கன்னா தூய்மை இல்லாத உங்களுடைய பயம் மற்றும் ஆசை மற்றும் அச்சம், பயம் மற்றும் ஆசை, இவைகளிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர ஞானத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் முழுமையான ஒரு பக்தியா இருக்காது. அதுதான் சாமி எப்பவுமே சொல்றது உண்டு, அத்வைதம் ரொம்ப தெளிவானது, நேரடியானது. அதனாலதான் ரமண மகர்ஷி சொல்றாரு, மார்க்கம் நேர் ஆர்க்கும் ஈதாம் உந்தீபர. இது யாருக்குமே நேரடியான மார்க்கம். ரெண்டே லைன்ல, ரெண்டே வரியில ரமண மகர்ஷி மொத்த சாரத்தையும் சொல்லிடுறாரு. மனத்தின் உருவை மறவாது உசாவர். மனத்துல இருந்து இந்த பிரபஞ்சம் வெளிப்படுது, இந்த உடல் வெளிப்படுது, இந்த மனம் வெளிப்படுது, உங்க எல்லா அனுபவங்களும் வெளிப்படுது. உங்க மனம் எது, அதன் வடிவம் என்ன அப்படின்னு மறவாது ஆழ்ந்து பார்த்தீர்களானால் மனம் என ஒன்று இல்லை உந்தீபர. மனம்னு ஒண்ணு இல்லைங்கிற தெளிவான உணர்வு உங்களுக்கு புரியும்.
மார்க்கம் நேர் ஆர்க்கும் ஈதாம் உந்தீபர என்று அருமையாக பகவான் சொல்றார். தேடிட காணாமல் போகும் திறம்படைத்தது மனம். தேடாது இருக்கும் வரை மாத்திரம் திருடனாய் உள்ளிருந்து நம்மை மற்றதையெல்லாம் தேடவிட்டு தன்னை நோக்கி மட்டும் திரும்ப விடாமல் பார்த்து கொள்ளும் திறம் வாய்ந்தது மனம். தேடினோமானால் காணாமல் போய்விடும். ஒரு பெரிய சூஃபி ஞானி ஒருத்தர், சூஃபிசம் இஸ்லாம் மதத்தினுடைய சாரம். சூஃபி ஞானி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார். பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு சீடன் சொல்றான், குருவே, கடவுள் என்ன ஒரு தரம் கூட திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறார். உடனே அந்த குரு நிற்கிறார். நின்றுட்டு சீடனை நோக்கி சொல்றாரு, உனக்கு பின்னாடி வர்ற ஒருத்தர் உன்னை பார்க்கறாரா இல்லையான்னு நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்கிறார். அந்த சீடன் சொல்றான், நான் திரும்பி பார்த்தேன்னா தெரிஞ்சிட போகுது. அதே மாதிரிதான் ஒரே ஒரு முறையாவது கடவுளை நீ திரும்பி பார், அதுக்கப்புறம் அவர் உன்னை பார்க்கறாரா இல்லையான்னு உனக்கு தெரிய வரும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.